நீதிமொழிகள் 22ஆம் அதிகாரம் 6ஆம் வசனம். பிள்ளையானவன் நடக்க வேண்டிய வழியிலே அவனை நடத்து, அவன் முதிர் வயதிலும் அதை விடாதிருப்பான். பிள்ளையானவன் நடக்க வேண்டிய வழியிலே, பிள்ளையானவன் நடக்க வேண்டிய வழி என்பது ஒன்று இருக்கிறது. அந்த வழியிலே அவர்களை நாம் நடத்த வேண்டும் என்பது நாம் கற்றுக்கொண்டோம் கடந்த வாரத்தில். ஏன் கற்றுக்கொள்ள வேண்டும்? எதற்காக கற்றுக்கொள்ள சொல்லுகிறார் தேவன்? உலகத்திலே முதலாக தேவன் ஒரு ஜனாங்கத்தை, அதாவது ஒரு இனத்தை ஏற்படுத்தி கொண்டார். அதுதான் இஸ்ரவேலர்கள். அவர்களுக்கு உலகம் முழுவதும் ரட்சிப்பை கொடுப்பதற்கு முன்பு எக்ஸாம்பிள், எடுத்துக்காட்டாக இஸ்ரவேல் ஜனங்களை முதலில் எடுத்துக்கொண்டு அவர்களுக்கு வசனங்களை கொடுத்து இதன்படி செய்யுங்கள் என்று சொன்னார். ஆனால் அவர்கள் அதை கடைபிடிக்க முடியாமல் போனார்கள். அநேக முறை இஸ்ரவேல் ஜனங்களுக்கு தேவன் சொன்ன வார்த்தை, வசனத்தை கற்றுக்கொள்ளுங்கள், நீங்கள் கருத்தாய் கற்றுக்கொள்ள வேண்டும், நீங்களே உங்களுடைய பிள்ளைகளுக்கு குருக்களாக இருந்து, போதகர்களாக இருந்து உங்களுடைய பிள்ளைகளுக்கு கற்றுத்தர வேண்டும், பிள்ளைகளை விட்டுவிடக்கூடாது, அவர்களை உங்களிடமே வைத்துக்கொண்டு ஏதோ என்ன சொல் ஹாஸ்டல்ஸ் ஹோம் ஏதோ சொல்லுவாங்க, அப்படியாக பிள்ளைகளை விட்டு விடாமல் உங்களிடத்திலே வைத்துக்கொண்டு நீங்களே அவர்களுக்கு தேவனுடைய வார்த்தைகளை கற்பிக்க வேண்டும். அது முதலாவது உங்களுடைய உள்ளத்தில், முதலாவது உங்களுடைய இருதயத்தில் இருக்க வேண்டும். இருதயத்தில் முதலாவது அவருடைய வார்த்தைகள் நம்முடைய இருதயத்தில், இதெல்லாம் நம்ம கடந்த வாரத்தில் நம்ம பார்த்தது. முதலாவது இருதயத்தில் இருக்க வேண்டும். எங்க இருக்கு அந்த வசனம்? உபாகமம் 6ஆம் அதிகாரம் 6ஆம் வசனம். உபாகமம் 6ஆம் அதிகாரம் 6ஆம் வசனம். இன்று நான் உனக்கு கட்டளையிடுகிற இந்த வார்த்தைகள் இருதயத்தில் இருக்க கடவது. முதலாவது எங்கே இருக்க வேண்டுமா? முதலாவது நீ அவைகளை உன்னுடைய இருதயத்தில் வைத்துக் கொள்ள வேண்டும். ஓகே, இருதயத்தில் வைத்துக் கொள்ளுதல் என்றால் என்ன? ஒரு பாட்டு ஒன்று வந்திருக்கு தமிழில், நல்ல அழகான பாட்டு. எதுவாக இருந்தாலும் முதலில் நடப்பது உள்ளம். குற்றம் நடந்தது மனதிலே என்று வரும் அந்த வரிகள். குற்றம் நடந்தது முதலாவது மனதிலே. ஆனால் உலகம் பார்த்தது எதிரிலே பார்த்தது, சட்டம் வெளியிலே பார்த்தது. அதை தடுக்க வேண்டும் முதலில் இங்கு என்றால் மனிதனுடைய உள்ளத்திலே. அந்த எங்கே நன்மை தீன்மை என்பது நடக்கிறது என்றால் உள்ளம், இருதயம். அங்குதான் தேவனுடைய வார்த்தை என்பது முதலாவது ஆரம்பமே அங்கு இருக்க வேண்டும், இருதயத்திலே. நம்முடைய பிள்ளைகள், நாம் பெற்றெடுத்த நம்முடைய பிள்ளைகள் நம்முடைய உள்ளத்திலே இருப்பார்கள். என்னுடைய உள்ளத்தில் இருக்கக்கூடிய பிள்ளைகள் அப்படின்னு சொல்லுவாங்க. என்னுடைய இருதயத்தில் இருக்கிறான் இவன் அப்படின்னு சொல்லுவோம். என்னுடைய இருதயத்தில் இருக்கிறான் என்றால் இவன் என்ன அதன் பொருள்? என்னுடைய மனைவி என்னுடைய உள்ளத்திலே, இந்த அந்த உங்களுடைய உள்ளத்தில் நான் என்னை தவிர வேற யாரும் இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லுவாங்க. நம்முடைய உள்ளத்திலே நம்முடைய வீட்டில் இருக்கக்கூடியவர்கள் இருப்பார்கள், நம்முடைய பெற்றோர் இருப்பார்கள் என்றால் அதனுடைய பொருள் என்ன? உன்னுடைய மனைவி உன்னுடைய உள்ளத்தில் இருக்கிறாள் என்றால் என்ன அதன் பொருள்? உன்னுடைய உள்ளத்திலே இருக்கக்கூடிய உன்னுடைய மனைவிக்கு எது தேவையோ, இது பிரியமானதோ, இதையெல்லாம் தேவைப்படுகிறதோ, இதையெல்லாம் ஆசைப்படுகிறாளோ, அந்த ஆசைகளை எல்லாம், அந்த விருப்பங்களை எல்லாம் நிறைவேற்றக்கூடியவர்களே சொல்லுவார்கள் என்னுடைய உள்ளத்திலே இருக்கிறாள் என்னுடைய மனைவி என்று. தன்னுடைய பிள்ளைகள் தன்னுடைய உள்ளத்திலே இருக்கிறான் என்றால், தன்னுடைய பிள்ளைகள் ஒரு தகப்பனுடைய ஒரு பெற்றோர்களுடைய உள்ளத்திலே இருக்கிறார்கள் என்றால்
அந்த பிள்ளைகளுக்கு விருப்பமானவைகள் எல்லாம் செய்யக்கூடியவர்கள், அந்த பிள்ளைகளின் நன்மைக்காக வாழக்கூடியவர்கள், அந்த பிள்ளைகளுக்கு இதையெல்லாம் நன்மையோ எது எல்லாம் தேவையோ ஹம்மிங் வருது, எது எல்லாம் தேவையோ அவைகளையெல்லாம் அவைகளுக்காகவே வாழக்கூடியவர்கள் சொல்லுவார்கள், என்னுடைய உள்ளத்திலே இருக்கிறார்கள் இவர்கள் என்று. காதலன் தன்னுடைய உள்ளத்திலே காதலி இருப்பாள், இருந்தால் என்ன உண்மையான காதல் என்றால் அவளுக்காக யோசிப்பான், அவளுக்கு என்ன தேவையோ யோசிப்பான். அதே போல காதலியும் கூட அல்லது மனைவியோ கணவனோ யாராக இருந்தாலும் தன்னுடைய உள்ளத்திலே யார் இருக்கிறார்களோ அவர்களை குறித்து யோசிப்பார்கள், அவர்களுடைய நன்மையை குறித்து யோசிப்பார்கள், அவர்களுக்கு என்ன தேவை என்பதை யோசிப்பார்கள், அவர்களுக்கு என்ன பிடிக்கும் என்பதை யோசிப்பார்கள். அதுதான் உண்மையான அன்பு. முடிந்தால் அவர்களுக்காக உயிரையே கொடுப்பார்கள். அதுதான் தங்களுடைய உள்ளத்திலே வைத்துக் கொண்டவர்களின் நிலை. ஆனால் இன்றைக்கு அப்படியாக இந்த வேதமானது முதலாவது நம்முடைய இருதயத்தில் இருந்தால் என்ன செய்வோம்? அதை நினைவில் அல்ல, மனப்பாடம் செய்வதென்பது இது ஆரம்ப கட்டம். மனப்பாடம் செய்வது நல்லது, அது ஆரம்ப நிலை. மனப்பாடம் என்பது நினைவுகளிலே இருக்கும். எனக்கு இந்திரா காந்தி தெரியும், ஆனால் உள்ளத்தில் இருக்கிறாங்களா? சில பேர் இருப்பாங்க. காங்கிரஸ் என்றால் அவ்வளோ பக்தி அவங்களுக்கு. அம்மையா ஜெயலலிதா எனக்கு தெரியும், ஆனால் என்னுடைய உள்ளத்தில் இருக்காங்களா? அவங்க இறந்து போனவங்க உள்ளத்தில் இருக்க முடியாது, ஓகே விட்டுருங்க. உயிரோடு இருக்கக்கூடிய இப்பொழுதைய நபர்கள் யார்? மோடி ஐயா இருக்கிற என்னுடைய உள்ளத்தில் இருக்காங்களா? சில பேருடைய உள்ளத்தில் இருப்பாங்க, அவருக்காகவே வாழக்கூடியவர்கள் இருக்காங்க. உலக தலைவர்கள் இருக்காங்க எத்தனையோ பேர், அவர்கள் நம்முடைய உள்ளத்தில் இருக்கிறார்களா என்றால் இல்லை, அவர்களை தெரியும். அப்படியாக பைபிளை மேலோட்டமாக சில வசனங்களை மனப்பாடம் பண்ணுவது, தெரிந்து கொள்வது அவ்வளவுதான். ஆனால் கற்றுக்கொள்வது, அதை உள்ளத்திலே வைத்துக் கொள்வது என்பது, உள்ளத்திலே வைக்கப்பட வேண்டும் என்றால் முதலாவது படி உபாகமம் 5ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம். மோசே இஸ்ரவேலர் எல்லாரையும் அழைப்பித்து அவர்களை நோக்கி, இஸ்ரவேலரே, நான் இன்று உங்கள் காதுகள் கேட்க சொல்லும் கட்டளைகளையும் நியாயங்களையும் கேளுங்கள். நீங்கள் அவைகளின்படியே செய்யும்படிக்கு அவைகளை கற்று கை கொள்ள கடவீர்கள். கற்றுக்கொள்ள வேண்டும். நீங்கள் அவைகளின்படியே செய்யும்படிக்கு, நீங்கள் அவைகளின்படி செய்ய வேண்டும் என்றால், இந்த வசனத்திற்காக நீங்கள் வாழ வேண்டும் என்றால் அந்த வசனம் உன்னுடைய உள்ளத்திலே இருக்க வேண்டும். உன்னுடைய உள்ளத்திலே இருக்க வேண்டும் என்றால் முதலாவது நீ கற்றுக்கொள்ள வேண்டும். நீ கற்றுக்கொண்டால்தான் அவைகளை செய்ய முடியும். ஒரு மருத்துவம் படிக்கின்ற ஒரு மாணவன் மருத்துவத்தை கற்ற பிறகுதான் அதன்படி செய்ய முடியும். ஒரு பொறியாளர், ஒரு என்ஜினியர் படிக்கக்கூடிய ஒரு மாணவன் அந்த படிப்பை கற்றுக்கொண்ட பிறகு, அதில் தேர்ந்த பிறகு, நன்கு தேர்ந்த பிறகுதான் அவைகளின்படி அவன் செய்ய முடியும், ஒரு கட்டிடத்தை கட்ட முடியும். அப்படியாக நாம் இந்த வசனங்கள் நமக்குள்ளே இருந்து இந்த வசனங்களின்படி நாம் செய்ய வேண்டும் என்றால், வசனங்களின்படி நாம் நடக்க வேண்டும் என்றால், இந்த வசனத்திற்கு என்ன பிடிக்கும்? வசனம் என்றால் என்ன? இந்த தேவனுடைய வசனம் என்றால் இயேசு கிறிஸ்து, தேவனுடைய உள்ளம். இது மாதிரி நிறைய சொல்லுவோம் நாம. இந்த வசனத்திற்கு, இந்த புத்தகம் தேவன் எழுதி நமக்கு கொடுத்த புத்தகம். இந்த புத்தகத்திலே அவர் தன்னுடைய விருப்பத்தை எல்லாம் கொட்டி இருக்கிறார். இப்படிப்பட்ட புத்தகம் உலகத்திலே எங்கேயும் இல்லை. அதுக்கு முந்தின அதிகாரம் பாருங்க. நான்காம் அதிகாரம் 7, 8, 9, 10 வசனங்கள். உபாகமம் 4ஆம் அதிகாரம் 7, 8, 9, 10 வசனங்கள். நம்முடைய தேவனாகிய கர்த்தரை நாம் ஓகே 8ஆம் வசனத்தில் நம்ம படிக்கலாம். இந்நாளில் நான் உங்களுக்கு விதிக்கிற இந்த நியாயப்பிரமாணம் முழுமைக்கும்
ஒத்த இவ்வளவு நீதியுள்ள கட்டளைகளையும் நியாயங்களையும் பெற்றிருக்கிற வேறே பெரிய ஜாதி எது அடா? இப்படிப்பட்ட புத்தகத்தை பெற்றிருக்கின்ற உலகத்திலே வேறு யாராவது இருக்கிறார்களா என்றால் இந்த புத்தகத்தை காட்டிலும் மிஞ்சிய கிடையாது. இந்த புத்தகத்திற்கு ஈடான புத்தகம் கூட உலகத்தில் எதுவுமே இல்லை. அப்படிப்பட்ட புத்தகத்தை இதற்குள்ளே என்ன இருக்கிறது என்றால் அவருடைய உள்ளம் இருக்கிறது, அவருடைய குமுறல் இருக்கிறது, அவருடைய ஆசைகள் இருக்கிறது, அவருடைய கண்ணீர் இருக்கிறது. இந்த புத்தகத்திலே இந்த புத்தகம் மனிதனுடைய உள்ளத்திற்குள்ளே இருந்தால், முதலாவது கற்றுக்கொண்டால் அது உள்ளத்திற்குள்ளே செல்லும். நம்முடைய உள்ளத்தில் இருந்தால் அப்பொழுது யோசிப்போம், இந்த வசனத்திற்கு என்ன தேவை, நமக்கு என்ன தேவை, நம்ம மனைவிக்கு என்ன தேவை, பிள்ளைங்களுக்கு என்ன தேவை, பெற்றோருக்கு என்ன தேவை, இது வரைக்கும் தான் யோசிப்பாங்களே தவிர யாராவது இதுவரைக்கும் எந்த ஒரு கிறிஸ்தவ சபையிலாவது இந்த வசனத்திற்கு என்ன தேவை அப்படின்னு டைட்டில் வச்சிருக்காங்களா? வசனத்திற்கு என்ன தேவையா? முதல்ல புரியாதா அவங்களுக்கு? மனைவிக்கு என்ன தேவை தெரியும், கணவனுக்கு என்ன தேவை என்று தெரியும், பிள்ளைகளுக்கு என்ன தேவை என்று தெரியும், பெற்றோருக்கு என்ன தேவை என்று தெரியும். வசனத்திற்கு என்ன தேவை? ஒருவரிடத்திலிருந்து ஒரு கடிதம் வந்தால் அந்த கடிதத்தில் அவருடைய தேவைகளை எல்லாம் சொல்லுவார், எனக்கு இதெல்லாம் வேணும் இதெல்லாம் வேணும் அப்படின்னு. இதில் எத்தனையோ கடிதங்கள் இருக்கிறது, நிருபங்கள் தான் கடிதங்கள். எத்தனையோ புத்தகங்கள் இருக்கிறது, இவை அனைத்தும் கூட தேவனுடைய புத்தகங்கள், தேவனே எழுதி கொடுத்த புத்தகங்கள், விண்ணிலிருந்து வந்த புத்தகங்கள் என்றால் தேவன் மனிதன் மூலமாக எழுத வைத்தார். அப்படிப்பட்ட இந்த புத்தகத்திலே அவருடைய விருப்பம் இருக்கிறது, அவருடைய ஆசைகள் எல்லாம் இருக்கிறது. உனக்கு பிரியாணினா பிடிக்கும், இல்லை சிக்கன் பிடிக்கும், மட்டன் பிடிக்கும், மீன் பிடிக்கும், எறா பிடிக்கும், நண்டு பிடிக்கும். தேவனுக்கு இந்த பைபிளுக்கு என்ன பிடிக்கும்? இந்த பைபிள் தானே சகலத்தையும் உண்டாக்கியது, தேவனுடைய வார்த்தை தானே சகலத்தையும் உண்டாக்கியது. நாம் பார்க்கின்ற இந்த அனைத்து பொருட்களும் மண்ணிலிருந்து வந்தவை. இத்தனை அழகான பொருட்கள் அனைத்தும் கொண்டிருக்கின்ற அந்த மண்ணை உண்டாக்கியது தேவன் என்றால், அந்த உண்டாக்கிய அந்த தேவனுடைய வார்த்தையே இந்த வார்த்தை, இந்த பைபிள். இப்படிப்பட்ட என்ன போட்டிருக்குப்பா, இந்த நியாயப்பிரமாணம் முழுமைக்கும் ஒத்த இவ்வளவு நீதியுள்ள கட்டளைகளையும் நியாயங்களையும் பெற்றிருக்கின்ற வேறு பெரிய ஜாதி எது அடா? சவால் விசிறாரு பாருங்க. அப்படிப்பட்ட புத்தகத்தை பெற்றிருக்கின்ற நீங்கள், 9ஆம் வசனம் நடுப்பகுதியிலிருந்து, அவர்கள் கேட்கும்படி பண்ணுவேன், என் வார்த்தைகளை அவர்கள் கேட்கும்படி பண்ணுவேன். அவர்கள் பூமியில் உயிரோடு இருக்கும் நாளெல்லாம், அவர்கள் பூமியில் உயிரோடு இருக்கும் நாளெல்லாம் எனக்கு பயந்திருக்கும்படி அவைகளை கற்றுக்கொண்டு. நீ சாகின்ற வரைக்கும் தேவன் என்றால் பயம் இருக்க வேண்டும். சாகின்ற வரைக்கும், ஒருவன் சாகின்ற வரைக்கும் தேவன் என்றால் பயம். ஐயோ பயம் பயம். அப்படிப்பட்ட பயம் உனக்குள் இருக்க வேண்டும் என்றால் நீ என்ன செய்ய வேண்டுமாம்? அவர்கள் பூமியில் உயிரோடு இருக்கும் நாளெல்லாம் எனக்கு பயந்திருக்கும்படி அவைகளை கற்றுக்கொண்டு. போதுமா? அடுத்து அவைகளை கற்றுக்கொண்டு தங்கள் பிள்ளைகளுக்கும். போதுமா? தங்கள் பிள்ளைகளின் பிள்ளைகளுக்கும். 10ஆம் வசனம் கடைசி பகுதி, அவைகளை உன் பிள்ளைகளுக்கும் உன் பிள்ளைகளின் பிள்ளைகளுக்கும். நம்ம பிள்ளைங்களுக்கு நம்ம கத்து தர மாட்டோம். பாட்டி தாத்தாக்கு என்ன வேலை வீட்டில்? வசனத்தை பிள்ளைங்களுக்கு கற்றுக் கொடுக்க வேண்டும். பாட்டிக்கு, தாத்தாக்கு, அப்பாக்கு, அம்மாக்கு, தங்களுடைய பிள்ளைகளுக்கும் தங்களுடைய பிள்ளைகளின் பிள்ளைகளுக்கும் எதற்காக கற்றுத்தர வேண்டும் என்றால், அவன் உயிரோடு இருக்கும் நாளெல்லாம்
சாகின்ற நாள் வரைக்கும் தேவன் மீது பயம் கொண்டிருக்க வேண்டும் என்றால் அவன் கற்றுக்கொள்ள வேண்டும். கற்றுக்கொண்டால்தான் அந்த வசனம் உள்ளத்திலே போய் நிற்கும். கற்றுக்கொள்ளாமல் உள்ளத்திலே இருக்க போக முடியாது. என்ன 6ஆம் அதிகாரத்தில் நம்ம படிச்சோமே, 6ஆம் அதிகாரம் 6ஆம் வசனத்துல, இன்று நான் உனக்கு கட்டளையிடுகிற இந்த வார்த்தைகள் முதலாவது உன் இருதயத்தில் இருக்க கடவது. முதலாவது எங்கே இருக்க வேண்டும்? ஃபர்ஸ்ட் அதான் சொன்னது, உன் இருதயத்தில் இருக்க வேண்டும். அப்புறமா இருக்க வேண்டிய இடங்களை பத்தி சொன்னாரு. உன்னை நீ மறந்துடுவியோ அப்படின்னு நினைச்சு அங்கங்க எழுதி வைப்பா அப்படின்னாரு அவங்களுக்கு. அது ஆரம்ப நிலை. முதலாவது நம்முடைய உள்ளத்திலே இந்த வசனம் இருந்தால் அந்த வசனத்திற்காக யோசிப்போம். இந்த வசனத்திற்கு என்ன தேவை? பைபிளுக்கு என்ன தேவை? பைபிள் தான் நமக்கு தேவை அப்படின்னு நினைச்சோம். ஓகே, நமக்கு தேவை. அந்த நமக்கு தேவையான இந்த பைபிளிலே தனக்கு என்ன தேவை என்று எழுதப்பட்டிருக்கிறது. பைபிள் இந்த புத்தகம் கூறுகிறது எத்தனையோ தேவைகளை நமக்கு காட்டுகிறது. எனக்கு இதெல்லாம் தேவை. இந்த பைபிள் நம்முடைய உள்ளத்திலே இருந்தால் இந்த பைபிளை குறித்து யோசிப்போம். உள்ளத்தில் இருப்பது என்றால் கற்றுக்கொண்டால் உள்ளத்திற்குள்ளே செல்லும். உள்ளத்தில் இருந்தால் இந்த பைபிளிலே இந்த பைபிளுக்கு என்னென்ன தேவை என்றால் தேவனுக்கு என்னென்ன தேவை, இயேசு கிறிஸ்துவுக்கு என்ன தேவை, அவரை நேசிப்பு மனைவிக்கு தேவை என்றால் மனைவிக்கு சாப்பாடு, உடை, இன்னும் அது எத்தனோ விஷயங்கள் தேவை இருக்கும். பிள்ளைகளுக்கா இதெல்லாம் தேவை. பைபிளுக்கு என்ன தேவை என்று யோசிப்பான் ஒருவன். எப்பொழுது குழந்தையிலிருந்து, இன்னும் சொல்ல போனால் தாயின் கருவறையிலிருந்து கேட்டுக்கொண்டே இருந்தால், பெற்றோரின் மடியிலே கற்றுக்கொண்டே இருந்தால், அப்பொழுது அந்த வார்த்தைகள் தன்னுடைய உள்ளத்திலே இருந்து யோசிப்பான் அவன். ஆஹோ, என் மூலமாக தேவனுக்கு இது எல்லாம் தேவை என்று யோசிப்பான். இயேசு கிறிஸ்துவானவர் பாருங்க, கற்றுக்கொண்டால் சாகின்ற வரைக்கும் அவன் தேவன் மீது பக்தியோடு இருப்பானா? கற்றுக்கொண்டால் ஆம், முறையாக பைபிளை கற்றுக்கொண்டால் சாகின்ற வரைக்கும் தேவன் மீது பயத்தை விடமாட்டான். அப்படிப்பட்டது இந்த பவர்ஃபுல் பைபிள். இயேசு கிறிஸ்து, நிறைய பேருக்கு என்ன சந்தேகம்னா, இயேசு கிறிஸ்து மட்டும் எப்படி பாவம் செய்யாதவராக இருந்தார்? அவரும் நம்மை போல பாடுள்ள மனுஷர் தானே. பைபிளில் போட்டிருக்கு, நம்மை போலவே அவருக்கும் பசித்தது, நம்மை போலவே அவருக்கும் உணர்ச்சிகள் இருந்தது, நம்மை போலவே அழுதார் அவர், அவருக்கும் பசி எடுத்தது, அவருக்கும் வலி இருக்கிறது, அவருக்கும் பயம் இருக்கிறது. வலி என்றால் பயம் இருக்கிறது, வேதனை என்றால் பயம் இருக்கிறது. அப்படிப்பட்ட இயேசு கிறிஸ்துக்கு பலம் சேர்த்தது எதுவென்றால் பாருங்க, யோவான் சுவிசேஷம் 8ஆம் அதிகாரம் 26ஆம் வசனம். உங்களை குறித்து பேசவும் நியாயத்திற்கும் எனக்கு அநேக காரியங்கள் உண்டு. என்னை அனுப்பினவர் சத்தியம் உள்ளவர். நான் அவரிடத்தில் கேட்டவைகளையே, நான் அவரிடத்தில் கற்றுக்கொண்டவைகளையே, நான் அவரிடத்தில், தேவனிடத்தில், பரலோகத்திலே நான் என்ன எதை கற்றுக்கொண்டேனோ அதையே உலகத்தில் நடப்பிக்கிறேன், பேசுகிறேன். இயேசு கிறிஸ்துவானவருக்கு குரு யார் என்றால் அவருடைய அப்பா தான். எங்கே எங்கே கற்றுக்கொண்டார்? அவருக்கு இருக்கக்கூடிய ஸ்பெஷல் பரலோகத்திலே கற்றுக்கொண்டார், தேவனிடத்திலே கற்றுக்கொண்டார். அந்த கற்றுக்கொண்ட பாடங்களே அவரை பாவம் செய்யாத அளவிற்கு அத்தனை பலம் வாய்ந்தவராக மாற்றியது இயேசு கிறிஸ்துவை. பரலோகத்திலே அத்தனை வைபவங்களை அனுபவித்தவர். பவுல் சொன்னார், இந்த உலகத்தின் எவையெல்லாம் லாபமாக எனக்கு இருந்ததோ அவையெல்லாம் குப்பையாக. அதோடு இதை ஒப்பிட்டால் இது ஒன்றுமே இல்லை. நமக்கு தெரியாது பரலோகத்தில் எப்படி இருக்குன்னு, நமக்கு தெரியாது. அதே சிலுவை மரணத்திற்கு செல்லுவதற்கு முன்பு சொல்லுவார், பிதாவே, பரலோகத்தில் எனக்கு என்ன எப்பேற்பட்ட மகிமை இருந்ததோ, எப்பேற்பட்ட பொசிஷன் இருந்ததோ, மீண்டும் அதை எனக்கு தாரும் பிதாவே. பிதாவே, உலகம் உண்டாவதற்கு முன்பே
உம்மிடத்தில் எனக்கு உண்டாயிருந்த மகிமை உம்மிடத்தில் எனக்கு உண்டாயிருந்த மகிமையினாலே இப்பொழுது நீர் என்னை உம்மிடத்திலே மகிமைப்படுத்தும் என்றால் இப்பொழுது நான் இந்த உலகத்தை விட்டு வரப்போகிறேன் பரலோகத்திற்கு. இந்த உலகம் உண்டாவதற்கு முன்பு எனக்கு எப்படிப்பட்ட மகிமை இருந்தோ அந்த மகிமையினால் என்னை மகிமைப்படுத்தும். இந்த உலகத்தில் எல்லாவற்றையும் நான் பார்த்து விட்டேன், அதோடு ஒப்பிடும்போது எதுவுமே கிடையாது. இது அப்படிப்பட்ட வைபவத்தை அனுபவித்தவர் இயேசு கிறிஸ்து. அவை எல்லாம் ஞாபகத்தில் இருக்கிறது. மோசேயின் காலத்தில் நடந்த சம்பவம், யாரு? லாசரு ஐஸ்வர்யவான். மோசேயின் காலத்தில் அப்பொழுது பரலோகத்தில் இருந்தார். பரலோகத்திலிருந்து பார்த்து கொண்டிருந்த சம்பவத்தை நினைவு கூர்ந்து அப்பொழுது இருக்கக்கூடிய சீஷர்களுக்கு சொன்னார் முதல் நூற்றாண்டிலே. அப்படிப்பட்ட நினைவுகளை ஞாபகத்தில் இருந்தது அவருக்கு. தேவன் சொல்லிய போதனைகள் எல்லாம் ஞாபகத்தில் இருந்ததினால்தான் இயேசு கிறிஸ்துவானவர் பிறந்த பிறகு, வளர்ந்த பிறகு அந்த அந்த போதனையின் பலத்தால் வாழ்ந்தார். யோவான் சுவிசேஷம் 8:28. ஆதலால் இயேசு அவர்களை நோக்கி, நீங்கள் மனுஷகுமாரனை உயர்த்தின பின்பு நானே அவர் என்றும் நான் என் சுயமாய் ஒன்றும் செய்யாமல் என் பிதாவானவர் எனக்கு கற்பித்தபடியே இவைகளை சொன்னேன். என் பிதாவானவர் எனக்கு கற்பித்தார் பரலோகத்திலே என்றால் கற்பித்தல் என்பது எவ்வளவு பலம் வாய்ந்ததோ பாருங்க. குரு நல்ல குருவா இருந்தா சிஷ்யன் கூட குருவுக்கு மிஞ்சின சீஷனாக இருக்க முடியாது. அது உலக வழக்கு. சீஷன் குருவை போல் இருந்தால் போதும் அப்படின்னு சொன்னார் பைபிள். குருவுக்கு மிஞ்சி இருக்க முடியாது. தேவனிடத்தில் கற்றுக்கொண்ட இந்த சீஷனாக அந்த கற்றுக்கொண்ட பலத்தால் உலகத்திலே இது எல்லாவற்றையும் பார்த்து ஒன்றுமே இல்லை என்று நினைத்து தேவனுக்காகவே வாழக்கூடியவராக பாவமே செய்யாத நிலையிலே இருந்தார் என்றால் அதுக்கு ஒரே ஒரு காரணம், அவர் கற்றுக்கொண்ட தேவனுடைய வசனம். யோவான் சுவிசேஷம் 15:14 நான் உங்களுக்கு கற்பிக்கிற யாவையும் நீங்கள் செய்வீர்களானால் என் சிநேகிதராய் இருப்பீர்கள். நான் கற்பிக்கிற என்றால் நீங்கள் கற்றுக்கொள்ள வேண்டும். கற்றுக்கொள்ளாமையில் தேவன் எனக்கு நண்பர்னா, மோடி எனக்கு ஃப்ரெண்டுன்னா, மோடி ஐயா எனக்கு ஃப்ரெண்டுன்னா, அவன் முதல்ல அவருக்கு தெரியாது உன்ன. தேவன் எனக்கு ஃப்ரெண்டுன்னா முதலில் நீ வேதத்தை கற்றுக்கொண்டிருக்க வேண்டும் நன்றாக. மோடி எனக்கு ஃப்ரெண்டுன்னா, மோடி ஐயா எனக்கு ஃப்ரெண்டுன்னா, அவன் முதல்ல அவருக்கு தெரியாது உன்ன. தேவன் எனக்கு ஃப்ரெண்டுன்னா முதலில் நீ வேதத்தை கற்றுக்கொண்டிருக்க வேண்டும் நன்றாக. கற்றுக்கொண்டால் கற்பிக்கிற யாவையும் நீங்கள் செய்வீர்கள், ஆனால் என் சிநேகிதா இருப்பீர்கள். ஏனென்றால் இனி படிப்பா, இனி நான் உங்களை ஊழியக்காரன் என்று சொல்லுகிறதில்லை, ஊழியக்காரன் தன் எஜமானை அறிய மாட்டான். நான் உங்களை சிநேகிதர் என்றேன். ஏனென்றால் என் பிதாவிடம் சிநேகிதன் என்றால் யார்? சிநேகிதன் என்றால் யார்? ஏனென்றால் என் பிதாவினிடத்தில் நான் கேள்விப்பட்ட எல்லாவற்றையும் உங்களுக்கு அறிவித்து விட்டேன். அப்பொழுது அறிவிக்கவில்லை, பின்னர் பரிசுத்த ஆவியானவர் மூலமாக எல்லாத்தையும் சொன்னார். மொத்தத்தில் எல்லாவற்றையும் கூட உங்களுக்கு போதித்து விட்டேன், சொல்லிவிட்டேன். அவைகளை நீங்கள் கற்றுக்கொண்டால் நீங்கள் எனக்கு சிநேகிதராக இருப்பீர்கள். கற்றுக்கொண்டால் தான் செய்ய முடியும், கற்றுக்கொள்ளாமல் செய்ய முடியாது. பைபிளை கற்றுக்கொள்ளாமல் அதை கடைபிடிக்க முடியாது. பைபிளை கற்றுக்கொண்டால் தான் உன்னுடைய உள்ளத்திலே இந்த பைபிள் இருக்கும். உன்னுடைய உள்ளத்திலே இந்த பைபிள் இருந்தால் அந்த பைபிளுக்காக யோசிப்பாய். அந்த பைபிளுக்கு என்ன தேவை, பைபிளுக்கு என்ன தேவை என்றால் பைபிளிலே என்னென்ன நம்மை செய்ய சொன்னது, பைபிள் எதை வேண்டுகிறது, நம்மிடத்திலே எதை எதிர்பார்க்கிறது. இந்த தேவனுடைய வசனம் நம்மிடத்திலே, இந்த தேவனுடைய வசனம் எதை எதிர்பார்க்கிறது, எதற்காக ஆவலோடு ஏங்குகிறது இந்த பைபிள் நம்மை பார்த்து. எதற்காக ஏங்குகிறது என்றால் நம்முடைய பிள்ளைகளையும் கூட நாம் முதலாவது நாம்
தேவனுடைய வசனத்தை கற்றுக்கொள்ள வேண்டும். கற்றுக்கொண்டால் செய்வோம். முதலாவது நாம் தேவனுடைய வசனத்தை கற்றுக்கொண்டு நம்முடைய உள்ளத்தில் இருக்க வேண்டும் பெற்றோர்களாக. பிறகு அந்த நம்முடைய உள்ளத்தில் இருக்கக்கூடிய கற்றுக்கொண்ட அந்த வசனத்தை நம்முடைய பிள்ளைகளுக்கும் கற்பிக்க வேண்டும். இதை அநேக பக்தர்கள் செய்யவில்லை. ஆரம்பத்திலிருந்து ஒரு ஆபிரகாம் பாருங்க, ஒரு ஈவன் அநேகர் கூட தவறிவிட்டார்கள் இந்த விஷயத்தில். எதற்கு சாமுவேல் தீர்க்கதரிசியாகிய சாமுவேல் கிங் மேக்கர் அப்படின்னு சொல்லுவார் அவங்கள. சாமுவேல ராஜாக்களை உண்டாக்கியவர், ராஜாக்களை அபிஷேகம் பண்ணினவர், கிங் மேக்கர். அப்படிப்பட்ட ஒரு உயர்ந்த நபர் தன்னுடைய பிள்ளைகள் நியாயாதிபதிகளாக வைத்த நாட்டிலே அவர்கள் லஞ்சம் வாங்கக்கூடியவர்களாக இருக்கிறார்கள். சாலமோன் தன்னுடைய தேவனிடத்தில் அத்தனை மகா ஞானத்தை பெற்றுக்கொண்ட சாலமோன் தன்னுடைய பிள்ளைகளை சரியாக வளர்க்க முடியாமற் போனார். ஒரு சிலரை தவிர தாவீது, அப்சலோம் இப்படிப்பட்ட ஒரு தவறை செய்தானா நமக்கு தெரியும் வரலாறு. ஈவன் முதல் நூற்றாண்டிலே இருந்த முதல் நூற்றாண்டு கிறிஸ்தவர்களும் கூட தங்களுடைய பிள்ளைகளுக்கு இப்படியாக தேவனுடைய வசனத்தை கற்பித்தார்களா என்றால் சந்தேகமே. என்னை பொறுத்தவரை 100க்கு 100 செய்யல. ஒருவேளை அவர்கள் செய்திருந்தால் அதற்கடுத்து வருகின்ற தலைமுறையினர் ஒரு பக்தியின் தலைமுறையினராக அப்படியே தொடர்ந்திருப்பார்கள். எங்க முதல் நூற்றாண்டிற்கு பிறகு வசனம் என்பது வரலாற்றில் எங்கேயும் இல்லாம, இன்றைக்கு பார்த்த பவுலுடைய அவரை சுற்றிய பிரதேசங்கள் இடங்கள் இன்றைக்கு சுற்றுலா தலங்களாக ஏதோ ஆலயத்தை கட்டி அங்கே வழிபடுறாங்க என்றால் அவர்களுக்கு புரியவில்லை. அவர்களுடைய மூதாதையர்கள் தங்களுடைய பிள்ளைகளுக்கு வசனத்தை கற்றுக் கொடுக்கவில்லை. ஏதோ இந்த நூற்றாண்டிலே நாம் வந்திருக்கிறோம், 20ஆம் நூற்றாண்டிலே 21ஆம் நூற்றாண்டிலே அடி எடுத்து வைத்திருக்கிறோம். நம்முடைய பிள்ளைகளும் கூட கெட்டு போகாமல், அதாவது தேவனை விட்டு விலகி செல்லாமல் இருக்க வேண்டும் என்றால் நம்முடைய பிள்ளைகளுக்கு கண்டிப்பாக தேவனுடைய வசனத்தை கற்பிக்க வேண்டும். முதலாவது நம்முடைய உள்ளத்திலே நாம் கற்றுக்கொள்ள வேண்டும், நம்முடைய உள்ளத்திலே இருக்க வேண்டும். அவைகளை நம்முடைய பிள்ளைகளுக்கும் நம்முடைய பிள்ளைகளின் பிள்ளைகளுக்கும் கண்டிப்பாக கற்றுக் கொடுக்க வேண்டும். அப்பொழுது அவர்கள் சாகின்ற வரைக்கும், நாமும் சாகின்ற வரைக்கும் தேவனுக்கு பயந்தபடியே இருப்போம், தேவனுக்குள்ளே இருப்போம். தவறி விழுந்தாலும் திரும்ப எழுந்திருப்பார்கள். தவறி விழுவாங்க கண்டிப்பா, திரும்ப எழுந்திருக்கக்கூடிய பலத்தை பெற்றிருப்பார்கள். எப்பொழுது கற்பித்தல் தினமும். இங்க எத்தனை வேலை சொல்லிருக்கு. நீ எப்பொழுதெல்லாம் தேவனுடைய வசனத்தை கற்பிக்க வேண்டுமா? வீட்டில் இருக்கும்போது, நடக்கும்போது, ரோட்ல நடக்கும்போது, படுக்கும்போது, காலையில் எழுந்திரு, இத்தனை டெய்லி ஒரே ஒரு வேலை, ஒரு ½ hour அல்லது ஒரு 1 hour இவங்க தாங்க முடியலன்னா ஒரு நாள் பூரா இத்தனை கிளாஸஸ் வைக்கணுமே. பாருங்க, எடுக்கப்பா உபாகம் 6ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம். நீ அவைகளை எப்பொழுதெல்லாம் கிளாஸஸ் இருக்கணுமா? உட்கார்ந்து இருக்கின்ற போது, வழியிலே நடந்து செல்லுகின்ற போது, டிரைவிங்ல கிடையாது, நடந்து செல்லுகின்ற போது, ஓகே, படுத்துக் கொள்ளுகிற போது, காலையில எழுந்திருக்கிற போது, எத்தனை கிளாஸ் நாம் அட்டன் பண்ணுவோம்னா கண்டிப்பா நான் மட்டும் கிடையாது. சின்ன வயசுல இப்ப சொல்லி கொடுத்த காலையில நைட்டு ரோட்ல இதெல்லாம் நான் கடைபிடிச்சேன். எத்தனை கிளாஸ் காலையில கவுண்ட் பண்ணுங்க. நீ உன் வீட்டில் உட்கார்ந்து இருக்கிற போது, வழியிலே நடக்கிற போது, படுத்துக் கொள்ளுகிற போது, என்றால் ஒரு நாளைக்கு 4 தானப்பா. காலையில ரிவர்ஸ்ல இருக்குங்க, அவ்வளவுதான். காலையில் விழிக்கும் போது,
வீட்டில் இருக்கும்போது, உட்கார்ந்து இருக்கின்ற போது, வழியில வெளியில போறப்போ, திரும்ப படுக்கிறப்போ, மொத்தம் 4 கிளாஸ் ஒரு நாளைக்கு. ஒரு நாளைக்கு 4 கிளாஸ் நடக்கணுமா? எப்போ நடக்கும்னா செமினார்ல நடக்கும். ஒரு நாளைக்கு 4 கிளாஸ். காலையில் 2 கிளாஸ், மத்தியானத்துக்கு மேலே 2 கிளாஸ், ஈவினிங் ஒரு கிளாஸ் வைப்பாங்க திரும்ப. அப்படியாக அவ்வளோ அத்தனை கண்டிஷனா யூனிவர்சிட்டியில் இப்போ கூட நடக்குங்க இது மாதிரி. பில்டிங்கில் நம்ம வைசாக் பில்டிங் போனீங்கன்னா காலையில் 10 மணிக்கெல்லாம் ஸ்டார்ட் ஆகிடும் கிளாஸு. ஏதோ ஒரு கிளாஸ் நடந்துகிட்டே இருக்கும். திரும்ப ஈவினிங் நடக்கும். காலையில் இருந்து மத்தியானம் வரைக்கும், திரும்ப மத்தியானத்துக்கு மேலே நடக்கும், திரும்ப ஈவினிங் நடக்கும். இத்தனை கிளாஸ் நடந்தாதான் நீ தவறி விடாமல் நீ முன்னைக்கு போக முடியும். எவ்வளோ உறுதியா சொல்றாரு பாருங்க. இவ்வளவு உறுதியா சொல்லும் போது எங்க நம்ம கடைபிடிக்கிறது? அட்லீஸ்ட் வாரத்தில் ஒரு வாட்டியாவது இந்த கிறிஸ்தவர்கள் வேதத்தை கற்பிக்கிறார்களா வரக்கூடிய ஜனங்களுக்கு என்றால் அதுவும் கிடையாது. ஓஹோன்னு கத்துறது தான். யாருடைய உள்ளத்திலேயும் கூட பைபிள் இல்லை. கிறிஸ்தவர்கள் உண்மையை சொல்லுகிறேன் நான், யாருடைய உள்ளத்திலேயும் கூட இந்த பைபிள் இல்லை. இருந்திருந்தால் அந்த பைபிளுக்காக யோசிப்பாய், அந்த பைபிளுக்கு என்ன தேவையோ என்று அந்த பைபிளுக்காகவே வாழுவாய். வெறும் பெயருக்கு தேவன் இயேசு கிறிஸ்துவின் நேசர் என்று பாடுவதல்ல, கும்மாளம் போடுவதல்ல. உண்மையிலே இவனுடைய உள்ளத்திலே இந்த பைபிள் இருந்தால் அந்த பைபிளுக்காகவே வாழக்கூடியவன் நீ. பைபிளுக்காக வாழ மாட்டேன், நீ பைபிளை வைத்துக்கொண்டு வாழக்கூடியவன் நீ. ஆகவே நம்முடைய பிள்ளைகளுக்கு நம்மால் முயன்றவரை கற்பித்து கொண்டே இருக்கலாம், நாமும் கற்றுக்கொண்டே இருக்கலாம். ஓகே, இல்லை என்றால் மிகப்பெரிய ஆபத்தில் போய் முடியும்.